திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் ஆன்மீக தலம். இது தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான கோவில் நகரம். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் காரணமாக உலக புகழ் பெற்றது. இந்த கோவிலானது அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு கோபம் தணிந்து அமைதியடைய முருகன் வந்த தலம் அப்படின்றதுனால இது அமைதியின் உறைவிடம்னு அழைக்கப்படுது. வஜ்ரவேல் ஏந்திய முருகன், இந்திரன் வழங்கிய ஐராவத யானை வாகனமாக கொண்ட முருகன் என தனித்துவமான சிறப்புகளை இந்த தலம் கொண்டிருக்கு. வரலாற்று சான்றுகளின்படி இக்கோவிலானது முதற்கட்ட கட்டுமானம் பல்லவர் காலத்துல, அதாவது கிபி 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுல நடைபெற்றதா கல்வெட்டுகள் தெரிவிக்குது. பின்னர் சோழர் காலத்துல கோவில் விரிவாக்கம் புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. திருத்தணி மலை கோவில் திருமுருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்களிலும் குறிப்பிட்டிருக்கு. கோவில் மலைக்கு 365 படிக்கட்டுகள் இருக்கு. இது வருடத்தின் 365 நாட்களை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. திருத்தணியானது 1953ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் உருவான போது திருத்தணி சித்தூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. பின்னர் 1959ஆம் ஆண்டு எல்லை மாற்ற சட்டத்தின் அடிப்படையில் 1960 ஏப்ரல் 1ஆம் தேதி திருத்தணியானது தமிழ்நாட்டில் இணைக்கப்பட்டுச்சு. திருத்தணி அப்படின்ற பெயர் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது புராண காரணங்களின்படிதான் சொல்லப்படுது. திரு அப்படின்றது புனிதத்தை குறிக்குது, தனி அப்படின்றது தனிதல், குளிரடைதல் அப்படின்றத சொல்லுது. திருச்செந்தூரில் போர் முடித்த பின் முருகன் கோபம் தணிந்து மனம் அமைதி பெற்ற தலம் அப்படின்றதுனால இந்த இடம் திருத்தணிகை, திரு கூட்டல் தனி, திருத்தணி அப்படின்னு அழைக்கப்படுறதா நம்பப்படுது.